வணக்கம் நண்பா, மாரத்தான் போகலாமா? டைம் பார்த்தீங்கன்னா 3:25 ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இது நம்ம மாரத்தான் பயணத்தோட 3வது மாரத்தான். இன்றைக்கி 10K ரன் பண்ண போகிறோம். இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ ஃபாஸ்டிங் வச்சுட்டு இந்த 10K ரன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஒரு 5 மணி வரைக்கும் குடிக்கிற தண்ணியை வச்சுட்டு தான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து நான் தாக்கு பிடிக்கணும். முடிக்கிறோமோ பார்ப்போம், ஆனால் முடிச்சிடும் கண்டிப்பாக. இது வந்து சென்னை ரன்னர்ஸ் நடத்துகிற அந்த விமன்ஸ் டேக்காக ரன். இது 10 கிலோமீட்டர் டைம் டூ ஓடுறோம். நார்மலாக ரொம்ப எஃபெக்ட்லாம் போடாமல் ஒரு ஈஸி ரன் 10 கிலோமீட்டர் முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால. And let's go! Happy Women's Day! All the best, all the best. Keep a smiling face as you cross the stage. Happy Women's Day! All the best. நல்ல க்ரௌடு இருந்தது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அந்த வேரியண்ட்டில் வந்து ரன் போச்சு. இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கிறது வந்து 10 கிலோமீட்டர் ரன்னு. அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஓட வேணான்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டு கிலோமீட்டர் முடிச்சாச்சு. லைட்டாக ஈஸியாக ஓடிட்டுருக்கேன். 5 கிலோமீட்டர் ஓடியாச்சு. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக ஓடிட்டுருக்கேன். தண்ணி எதுவும் குடிக்கல. 5 கிலோமீட்டருக்கு பேலன்ஸ் இன்னொரு 5 கிலோமீட்டர். கொஞ்சம் சன்னு கொஞ்சம் வர ஆரம்பித்தோன்னே லைட்டாக டிஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாடி. இருந்தாலும் ஒரு 8.5 பேஸில் வந்து நான் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி அப்படியே ரிலாக்ஸாக ஓடிட்டு இருந்தேன். ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 145 இருந்தது. இது ஒரு ஃபஸ்ட்டு யூட்டர்ன். இது யூட்டர்ன் வச்சுன்னா இதுக்கப்புறம் இன்னொரு பேலன்ஸ் 5. ஃபஸ்ட் யூட்டர்ன் பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு நோம்பு வச்சுட்டு ஓடுறோமோ அன்னைக்கு தான் ஃப்ரூட்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. இப்போ காட்டினா பார்த்தீங்களா, அந்த ரோடு வந்து போகும்போது வந்து சரியான ஸ்லோப்பு. 5 கிலோமீட்டர் அது முடியாத ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ டவுன் தான், கொஞ்சம் ஈஸியாக போகுது. ஒரு 3 கிலோமீட்டர் இந்த ரோடு போகுது. ஸோ ஒரு 3 கிலோமீட்டர் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ போயிட்டுருக்குது டவுன் அப்படின்றதுனால ஸ்பீடு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலை, அதுவே ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 7.5 கிட்டே போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஈஸியாக தான் போகுது. இதுக்கு நம்ம எந்த ஒரு புஷ்ஷுமே பண்ணலை. அந்த ரோடு கொஞ்சம் டவுன்னால ஈஸியாக அப்படியே நானும் போயிட்டே இருந்தேன். எட்டு கிலோமீட்டர் முடிச்சாச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. இப்போ தான் பாடி வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிருக்கு. தண்ணி தேவைப்பட்டது. இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது, முடிச்சிடணும் எப்படியாவது. அந்த முடிச்சுட்டு இன்றைக்கி நாளையும் ஃபுல்லாக முடிக்கணும். அதுதான் பெரிய சவால் இன்றைக்கி. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் ரன் முடிய போகுது. ஆனால் பாடி இப்போ தான் வார்ம் அப் போய்ட்டு 6.4 ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ தான் ரன் வந்து சூடு பிடிச்சிருக்கு. லாஸ்ட் இன்னொரு 600 மீட்டர் பக்கத்தில் நெருங்கியாச்சு. பட் ஆனால் ஹார்ட் ரேட்டு தான் 167 போயிடுச்சு. 5.4 வீட்டில் இப்போ ஓடிட்டுருக்கேன். முடிச்சிடலாம். இன்னொரு 600 மீட்டர். என் வாட்ச் டைம் படி இப்போ 10K ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதனால் இன்னொரு 100 மீட்டர் இருக்குது. முடிச்சிட்டோம். முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. முடிச்சாச்சு. உங்கள் மெடல் வாங்க வேண்டியதான். மெடல் 10K.
நோம்பு வச்சுட்டு தண்ணி ஒரு செட்டு கூட குடிக்காமல் 10 கிலோமீட்டரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு லெவலு. என்னோடய பேஸ் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணும்போது 9.03, முடிக்க போது 6.15. டோட்டலாக டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 24 minutesல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.